மக்களுக்காக இவன் என்ன பண்ணியிருக்கான்னு இவனுக்காக ஓட்டு என்கிட்ட வந்து கேட்குற நீ? ஏதாவது ஒரு பிரச்சனை நின்றுப்பானாடா இவனுக்காக நீ ஓட்டு கேட்கறதுக்கு? ஓட்டு போட்டு ஒருத்தரை உட்கார வச்சிருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கை எப்படி மாறி இருக்குன்றது உங்கள் கண்ணுக்கு தெரியல. நம்ம ஓட்டே போடாத ஒருத்தர் நமக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காருன்றது தான் உங்களுக்குலாம் கேள்வியாக இருக்குல்ல. அப்புறம் நான் சொன்னீங்க மக்களுக்கு எந்த ஒருதலையுமே நிற்கலையா? இப்போ சொல்கிறேன் கேளுங்க. இலங்கை தமிழருக்கான போராட்டம், மீனவருக்கான போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம், இப்படி தமிழ்நாட்டில் எங்கே போராட்டம் நடந்தாலும் போய் கலந்துட்டு இருந்திருக்காரு. நீட்டில் அனிதா இருந்தப்ப அவங்க வீட்டில் போய் பார்த்தது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்போ வரைக்கும் போராட்டம் கூட ஓகே, காசா மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு தானே கேட்க போறீங்க. அதான் உதவி பண்ணா சொல்லக்கூடாதும்பாங்க. ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட சொல்லாமல் இருக்கவும் கூடாது. சொல்கிறேன் கேளுங்க. கொரோனா டைமில் 1.5 கோடி, அப்புறம் சென்னையில் வெள்ளம் வந்தப்போ 5 கோடி, அப்புறம் கடல் கொந்தளிப்பில் பாதிச்சவங்களுக்கு 5 லட்சம், அப்புறம் ஸ்டெர்லைட்டில் போலீஸ் சுட்டு கொண்டாங்களே அவங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு லட்சம், அப்புறம் கஜா புயல், இப்படி எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கும் ஃபினான்சியலாக ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்காரு அவரு. டேய் 200 கோடி சம்பளம் வாங்குறவனுக்கு 5 கோடி, இந்த 1.5 கோடி எல்லாம் பெரிய விஷயமாடா? அதுதானே, உதவி செஞ்சாலும் கேள்வி, செய்யலைனாலும் கேள்வி, எது பண்ணாலும் கேள்விதான். இல்லை 5 கோடினாலும் அவர் உழைச்சி சம்பாரிச்ச காசுல இருந்து எடுத்து செலவு பண்ணதுப்பா. மக்கள் காசை மக்களுக்கே செலவு பண்ணிட்டு அதை ஓசின்னு சொல்லி மக்களையே அசிங்கப்படுத்தலை. சரி, இவ்வளோ பேசுறீங்களே நீங்க, இத்தனை வருஷமா நீங்க ஓட்டு போட்ட ஒருத்தர் அவர் சொந்தமா சம்பாரிச்ச காசுல இருந்து மக்களுக்கு எதனா 1 ரூபா செலவு பண்ணா யாராவது ஒருத்தரை சொல்லுங்க பார்ப்போம். நீங்க இந்த இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி 10,000 ரூபா வாங்கி பாக்கெட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சுங்களேன், அது யார் காசு? அது நம்ம காசு தானே. இப்படி ஓட்டு போட்டவங்க மேலேயே இல்லாத எதிர்பார்ப்பு விஜய் மேல இருக்குன்னா அப்ப தப்பு அவருதான் இல்லை உங்களுதா?